ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம லவ் பேர்ட்ஸ் கூண்டை எடுத்து மறுபடியும் பிரித்து, அது ஏற்கனவே 2 பார்ட்டாக இருந்தது, இப்போ 4 பார்ட்டாக பிரித்து பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து பச்சை வலை தான் இருந்துச்சு. ஏன்னா பழைய வலை ரொம்ப நாளுக்கு முன்னாடி வச்சுருந்தேன். அதை வந்து பிரித்து மொத்தம் 4 பார்ட்டாக வைக்க போகிறேன். அது பார்த்திங்கன்னா க்ரீன் அந்த பச்சை வலையில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு, ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லைன்னு. வைக்க ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்குது. ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடிக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வரும், இன்னொரு இடத்துல 1.5 அடி வரும். 1.5க்கு 2, 1.5க்கு கொஞ்சம் கம்மியாக 2 அடி ஆகலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே வந்து ஒரு 6 அடிக்கு உள்ளே வந்து பேப்பர் வச்சு அதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கான்செப்ட் ஐடியா பண்ணிக்கிறேன். மொத்தம் ஒரு 4 கூண்டுக்குமே அந்த மாதிரி பேப்பர் வச்சு எடுக்கிற மாதிரி ஐடியா பண்ணிக்கிறேன். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா கூண்டு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் ஃபினிஷிங்கு. பட் என்னென்னா டோர் மட்டும்தான் ஒன்றும் வைக்கல. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பில் தான் நம்ம பேப்பர் வைக்கிறதுக்கு நான் சொன்னால பேப்பர் வைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்குது. இந்த சைடு பேப்பர் வச்சாலும் காற்றுக்கு இதுக்கு அவ்வளோ சீக்கிரம் தூக்காது. அதே மாதிரி இந்த சைடு ஒரு வழியாக கூண்டு வந்து செட் பண்ணியாச்சு. சட்டி கட்டி வச்சு இந்த இடத்துலையும் கொண்டு வந்து வச்சாச்சு. இதில் என்னென்ன பண்ணிக்கிறேன்னு இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கூடை வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 கூடாக இருந்ததை மொத்தமாக பிரிச்சுட்டு ஒரு கூடு வந்து நார்மலாக பழைய ஒரு கூண்டை வந்து சும்மா மாட்டி வச்சுருந்தேன். குருவி கொடுத்துடலாமா வேண்டாமான்ட்டு. அப்புறம் திடீர்னு ஐடியா பண்ணி சரி குருவி வச்சு நீ கொஞ்சம் வளர்த்தலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிவிட்டு அந்த கூண்டை 2ஆக இருக்கிறத பிரித்து இப்போ 4 கூண்டாக மாற்றிருக்கிறேன். மேலே ஒரு போர்ஷனு, இங்கே ஒன்று. இதில் வந்து என்னென்னா பேப்பரெல்லாம் வைக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ஒரு போர்ஷனு, அதுக்கு கீழே வந்து இது ஒரு போர்ஷனு, இது ஒன்று. இது மொத்தம் 4 ஆச்சுங்களா. இது கீழே வந்து வைக்கிறது பேப்பர். இதிலே வச்சு நல்லா கட்டிக்கிட்டேன். இதுக்கு லாக்கு 1 2 3 சேஃப்டி லாக்கு, இதுக்கு 1 2 3, இதுக்கு 3, இதுக்கு 3, எல்லாத்துக்கும் சேஃப்டி லாக் போட்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் சேஃப்டி லாக்கு உள்ள சட்டி குச்சியெல்லாம் வச்சாச்சு. நீ குருவி மட்டும் விடணும். க்ளீன் பண்ணி விட்றோம்னா நார்மலாக பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம், இல்லை தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணால் அப்படியே செடிக்குள்ளே போயிடும். அந்த கான்செப்டில் இது பண்ணியிருக்கிறேன். ஆனால் இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 1 நாள் ஆகிப்போச்சு. அப்புறம் வீட்டில் பழைய தார்பாய் இருந்தது, அந்த தார்பாய் எடுத்து இங்கே வந்து மழை பெஞ்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பாட்டு இது சுருட்டி வச்சுருக்குது, வேணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி மட்டும் எப்போவுமே வந்து கொஞ்சம் க்ளோஸ்லேயே இருக்கிற மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா காற்று கீற்று கொஞ்சம் ஒரு சைடு மரம் வந்தது குருவி கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது அப்படிங்கிறக்கா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது சட்டி பொருளுக்காக கூடி செஞ்சு வச்சுக்கிறேன். நீ ஃபுட்டுக்கு வந்து தனியாக ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வெளியேருந்தே ஃபுட்டு போடுற மாதிரி அது வந்தவரை பார்த்துக்கலாம். அது வரைக்கும் என்னென்னா இப்படி ஒரு லாக்கு, கீழே ஒரு லாக்கு, சைடில் ஒரு லாக்கு. உள் சைஸ் வந்து பெருசாக இருக்குது. 2க்கு 1.5, இது வந்து 1.5 அடி பக்கம் வருது. இந்த சைஸ் கீழே இருக்க 2 கூடும், இந்த 2 கூடும் 2க்கு 1.5 அடி பக்கம் வருது. இது அதே மாதிரி தான். இது மட்டும் 1.25 அடி கொஞ்சம் கம்மியாக வருது இந்த 2 கூடும். ஆனால் நீளம் வந்து 2 அடி இருக்குது. இதில் குச்சி பார்த்திங்கன்னா இதில் ஒரு குச்சி புதுசாக வச்சேன். நார்மலாக நேராக குச்சி வைக்கிறத விட இந்த மாதிரி தொங்குட்டு பார்க்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிற கேட்டி இந்த குச்சி இந்த மாதிரி குச்சியெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கூண்டில் தான் வச்சுருக்கிறேன். இது செப்பரேட் டெம்பரவரி கூண்டு. இது நம்மளுக்கு வேணும் எமர்ஜென்சிக்காக இந்த கூண்டு வந்து அப்பப்போ வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த கூண்டு தான் இப்போ குருவி விட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த 2 குருவி குடிச்சு நம்ம பெரிய கூண்டுக்கு மாற்ற போகிறோம். சரி, இது பெரிய கூண்டு, பட் என்னென்னா அது வந்து ரெகுலர் கூண்டுக்கு அப்படியே மாற்ற போகிறோம். ஒரு குருவி பிடிச்சாச்சு. உள்ள கட்டுங்க. குருவி பிடிச்சி 2 உள்ள விட்டாச்சு. இப்போ வாரமாக போய் நின்றுச்சு. ஓகே, இதுக்கு 2 பேர் வாங்கி விடணும். இது எதுக்கு வச்சுருக்கிறேன்னா அந்த குருவி வந்து பார்த்திங்கன்னா கலர் 2 அப்படியே பக்கம் வந்து க்ரீனில் அந்த எல்லோ டோன் வருது. சூப்பராக இருக்குது, எனக்கு இது பிடிச்சிருக்கு. அது ஒன்று வந்து ஹெலிகாப்டர், அந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஹெலிகாப்டரு. அந்த ஹெலிகாப்டருக்காக அப்படியே வச்சுருக்கிறேன். பார்ப்போம், இதுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுப்போம். ஓகே குருவி, புது இடம் எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.